அண்ணாமலைக்கு கட்சி, அரசியல், கொள்கை, கோட்பாடு அனைத்தையும் கடந்து துணை நிற்போம் என சீமான் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணாமலைக்கு துணை நிற்போம் என சீமான் தெரிவித்துள்ளார். அண்ணாமலைக்கு கட்சி, அரசியல், கொள்கை, கோட்பாடு அனைத்தையும் கடந்து துணை நிற்போம் என சீமான் தெரிவித்துள்ளார். மும்பைக்கு வந்தால் அண்ணாமலையின் கால்களை வெட்டுவேன் என்று கூறிய ராஜ் தாக்கரேவுக்கு சீமான் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அண்ணாமலைக்கு என்றும் துணை நிற்போம் என சீமான் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை குறித்த ராஜ் தாக்கரேவின் வன்முறை பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கவை எனவும் சீமான் தெரிவித்துள்ளார். ராஜ் தாக்கரேவின் வன்முறை பேச்சு ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவமதிப்பதாகவும் எனவும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை தனி நபரல்ல, முதலில் அவர் தமிழ் தேசிய இனத்தின் மகன் எனவும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். அண்ணாமலைக்கு என்றும் துணை நிற்போம் என சீமான் தெரிவித்துள்ளார். அண்ணாமலைக்கு கட்சி, அரசியல், கொள்கை, கோட்பாடு அனைத்தையும் கடந்து துணை நிற்போம் என சீமான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் உள்ளார். நாகராஜன், மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. மும்பை மாநகராட்சி தேர்தல் சம்பந்தமான பரப்புரையின் போது தமிழ்நாடு முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அங்க பரப்புரையின் போது பேசி இருக்கக்கூடிய விஷயம் குறிப்பா மும்பை மராத்தியர்களுடைய நகரம் அல்ல, பன்னாட்டு நகரம் அப்படின்னு பேசியிருக்கக்கூடிய விஷயம் அங்க இருக்கக்கூடிய சிவசேனா கட்சியினர் சார்பில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய விதத்துல அவர்கள் மீண்டும் பரப்புரையின் மீது அண்ணாமலை மீது ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தாங்க. குறிப்பா மும்பை நகரம் வந்திருந்தா காலை வெட்டுவோம், அவர் யார் இதை எங்களை பத்தி பேசுறதுக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க. அதற்கு ஏற்கனவே நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினர் மத்தியிலிருந்து அண்ணாமலையுடைய தனிப்பட்ட கருத்தை தெரிவிச்சதுக்கு எதனால இந்த மாதிரி அவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு எதிர்ப்புகள் கிளம்பினாலும் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்பொழுது பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலைக்கு ஆதரவா தனது எக்ஸ்தல பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுல குறிப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, மண்ணின் மைந்தர்களே மண்ணை ஆள வேண்டும் என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தினுடைய இறையாண்மை கொள்கை, ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதன்மையான உரிமையும் கூட. அந்த முழக்கங்களை முன் வச்சு மராட்டிய மாநில உரிமைக்காக சிவசேனா போராடுவது 100% அவங்களது சரியான விஷயமே அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே போல மராத்திய மாநிலத்துல இந்தி திணிப்புக்கு எதிராக போரிடும் சிவசேனா கட்சியின் தாய்மொழி கொள்கையை 100 விழுக்காடு சரியானது. தேசிய இனங்களுடைய உரிமைக்காக போராடும் அனைத்து தேசிய இன மக்களின் கருத்தோடும் உடன்படுகிறோம். தேசிய இனங்களின் உரிமை மீட்புக்கான போராட்டத்தில் மராத்திய மாநில உரிமைக்காக குரல் கொடுக்கவும் துணை நிற்கவும் தயாராக உள்ளோம். ஆனால் மும்பை மாநகராட்சி தேர்தல் பரப்புரையின் போது அம்மண்ணில் நின்று தமிழ்நாடு பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை மும்பை மராத்தியர்களின் நகரம் அல்ல, பன்னாட்டு நகரம் என்று பேசியது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அதை ஏற்பதும் எதிர்ப்பதும் அவரவரின் ஜனநாயக உரிமை. ஆனால் மும்பைக்கு வந்தால் தம்பி அண்ணாமலையுடைய கால்களை வெட்டி விடுவேன் என்பதெல்லாம் கடும் கண்டனத்திற்குரியது அப்படின்னு தன்னுடைய எக்ஸல் பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. அண்ணாமலையுடைய கருத்தியல் கோட்பாடு, அரசியல் நிலைப்பாட்டில் நாங்கள் முற்றிலும் முரண்படுகிறோம். அதற்கு நேர் எதிரான அரசியலை நாங்கள் முன்னெடுக்கிறோம். இருப்பினும் அண்ணாமலையுடைய கருத்தால் எதிர்கொள்வதற்கு பதிலாக அண்ணாமலை மும்பையில் கால் வைத்தால் வெட்டுவேன் எனும் கொடும்போக்கும் ஒருபோதும் ஏற்புடையதல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அண்ணாமலை ஒரு தனி நபர், ஒரு கட்சியை சேர்ந்தவர், குறிப்பிட்ட கொள்கையை ஏற்றவர் என்பதை மட்டும் கருத்தில் கொண்டு பேசுவது ஏற்புடையதல்ல. ராஜ் தாக்கரேவினுடைய வன்முறை பேச்சு அண்ணாமலை என்ற தனியொருவரை மட்டும் அவமதிப்பதில்லை, ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவமதிப்பதாகவும் அதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. மக்களை மணிநடத்தும் மதிப்புமிக்க தலைவர் பெருமக்கள் வன்முறையை தூண்டும் வகையில் பேசுவது சரியானதில்ல அப்படின்னு தன்னுடைய கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறாரு. கடந்த காலங்கள்ல ஆந்திர காட்டுல 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போதும் கேட்க நாதி இல்லை. நடுக்கடலில் மீனவர்கள் தமிழர்கள் என்பதால் சுட்டுக் கொல்லப்பட்ட போதும் கேட்க நாதி இல்லை. அப்படி ஒரு நிலை தமிழ் மண்ணில் இன்று இல்லை. அண்ணாமலை தனிநபர் அல்ல, முதலில் அவர் தமிழ் தேசிய இனத்தினுடைய மகன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அண்ணாமலைக்கு கட்சி, அரசியல், கொள்கை, கோட்பாடு அனைத்தையும் கடந்து தமிழினத்தினுடைய மகனாக நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அண்ணாமலை குறித்த ராஜ் தாக்கரேவின் வன்முறை பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல அண்ணாமலைக்கு ஆதரவாகவும் ராஜ் தாக்கரேவினுடைய பேச்சுக்கு எதிராகவும் ஒரு எக்ஸ்தல பதிவு பதிவிட்டிருக்கிறார். பராசக்தி, தகவலுக்கு நன்றி நாகராஜன்.
இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandeyar G Square. For details call 8939750009.